வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் நீங்கள் எந்த ஊருன்னு தெரிஞ்சுப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே, டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 இருக்கும், ஈவினிங் 5:30. ஸோ டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா டெக்ஸஸில் இருக்கோம். ஸோ அதோட வியூ தான் இது, அந்த ரோட்ஸ் வியூ தான் இது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா $1 ஸ்டோர் இருக்குது. ஸோ அந்த கடைக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு குட்டிக்கு வந்து இப்போ பர்த்டே வரப்போகுது. ஸோ என்னென்ன பார்ட்டி திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்த்டே பார்ட்டிஸ்னாலே நிறைய டெக்கரேஷன்ஸு, அதுக்கப்புறம் இந்த கேர்ள்ஸுக்கு போடுற ஹேட்டு அதெல்லாம் தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டியில் கொடுக்குற கிளாஸஸ், இதில் ஜூஸ் கிளாஸஸ், யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸஸ் எல்லாமே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இவன் வந்து இந்த க்ரீட்டிங் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான் பர்த்டே அப்படின்னு சொன்னதுனால. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேட்ஸ். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டுருக்கான். நம்ம ஊரில் பர்த்டே அப்படின்னு சொன்னாலே நான் படிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கார்டு தான் நம்ம வந்து கொடுப்போம். பட் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பர்த்டே பார்ட்டி, அதுக்கப்புறமா பர்த்டே ரிட்டன் கிஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் பர்த்டே ஈவெண்ட்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய கேம்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காத்தாடி நம்ம ஊரில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸோட ப்ளே டாய்ஸு. இதெல்லாம் அந்த வாட்டர், கிட்ஸ் குளிக்கும் போது நம்ம போட்டோன்னா இது நல்லா வந்து அந்த வாட்டர் பபிள் மாதிரி வரும். ஸோ தட் கிட்ஸ் வந்து குளிக்கிறதுக்கெலாம் ஹெசிடேட் பண்ணாமல் நல்லா குளிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ்பால், அப்புறம் சாண்டில் விளையாடுற சாண்ட் டாய்ஸ், மட்டில் விளையாடுற டாய்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்டர் வந்து வரப்போகுது சண்டே. ஸோ அதுக்காக ஈஸ்டருக்காக நிறைய டாய்ஸும் வச்சுருந்தாங்க. ஈஸ்டர் அண்டோட எக்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த மக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். எங்ககிட்ட மக்ஸ் நிறைய இருக்குன்றதுனால நான் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட் காமிக்க மட்டும் செஞ்சேன். இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த மாதிரி கப்ஸ், பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே 3 பேருமே சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நான் அவ்வளோவா கிளாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். கிளாஸஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் செக்ஷன். சாக்லேட்ஸ்னாலே என் பசங்க ஓடிட்டே இருப்பாங்க, இங்கே அங்கே இது எடுங்க அது எடுங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து மார்ஷ்மெலோ சாக்லேட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கிட்ஸுக்கெலாம். நம்ம ஒரு கிசஸ் சாக்லேட், கேரமல் சாக்லேட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. கூடவே பிஸ்கெட்ஸ், குக்கீஸ் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த குக்கீஸ், ஓட் மீல் குக்கீஸ், க்ரீம் பிஸ்கெட்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கும். இது வந்து வெண்ணிலா க்ரீம் ஃப்ளேவர்.
கொஞ்சம் ப்ரௌனி கேக் நினைக்கிறேன், ப்ரௌனி ஃபட்ஜஸ், க்ளே கேக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருந்தது. சாக்லேட் ஃபட்ஜு. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் கேக் பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் பசங்க எங்கடான்னு பார்த்தா 2 பேரும் ஜெல்லி ஒன்று எடுத்துகிட்டு இதை குடிக்கவா அதை குடிக்கவான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. பட் இங்கே வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஜெல்லிலாம் நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன்லேயே நிறைய வெரைட்டிஸ், வெஜ் நான்வெஜ் எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கும். இது வந்து சம்மர் டைம் அப்படின்றதுனால நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ரூட் பஞ்சஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. கூடவே சோடாஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஏன்னா சம்மர் டைமில் வந்து நம்ம நிறைய ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்வீட் டீ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இது இல்லாமல் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 0 அந்த மாதிரி போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. கடை ஃபுல்லாகவே நிறைய கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய திங்ஸ் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா பபிள் கம், அதுக்கப்புறம் பிஸ்கெட், குக்கீஸ், கேக் எல்லாமே இருந்தது. கிட்ஸ் வந்து நம்ம இங்கே கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளஃபி சாக்லேட் கேண்டின்றதை எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பஞ்சு மிட்டாய். இது வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபைனலாக. என்னோடய சின்ன பையனுக்கு இது பிடிச்சிருந்தது. அவர் இதெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தார். நம்ம ஊரில் வந்து பிங்க் கலரில் நம்மளுக்கு தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ரெயின்போ கலர்ஸில் இருந்தது. பாப்பாவும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தா. சரி ஓகே, ஒரு வாய் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்தோம். இவர் பார்த்திங்கன்னா இவரும் ஒரு கேண்டி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீக்கெண்ட் சாட்டர்டே இப்படி தான் போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.